வணக்கம் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உணர்ச்சி பூர்வமான கதையை பேசணுங்கண்ணே. உணர்ச்சி வசமான கதையா? ஆமாண்ணே. ஏ ராசா, உனக்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறேன்? வா சொல்றேன். உன் நிலை உயரும் பொழுது பணிவு அதைவிட உயர வேண்டும். அப்பொழுதுதான் நீ உயர்ந்தவனாக கருதப்படுவாய். இது முகமது நபியின் கூற்று. எப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா நட்புகளே, டாக்டர் ஐயா அப்துல் கலாம் பிரதம மந்திரியின் ஆலோசகராக இருந்த சமயத்துல அவரை பற்றி அவ்வளவாக யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு தடவை கண் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றாராம். மருத்துவர்கள்லாம் 1500 ரூபாய் கட்ட சொன்னாங்களாம். ஐயாவிடம் வெறும் 300 ரூபாய் மட்டும்தான் இருந்ததாம். மீதி காசோலையாக இருந்துச்சாம். மருத்துவர்கள் காசோலையை வாங்க மறுத்துட்டாங்களாம். அதனால ஐயா இலவச மருத்துவ சிகிச்சையில சேர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாராம். பிறகுதான் அவருடைய பாதுகாவலர்கள் இதை கேள்விப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றார்களாம். அப்பொழுதுதான் ஐயாவை பற்றி எல்லோருக்கும் தெரிய வந்ததாம். இவ்வளவு கஷ்டப்படுறியே, ஒரு வாட்டி என்ன வந்து பாத்துக்கலாம்ல? எதுக்கு சார்? சிகிச்சை பிரிவில் சேர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டனால தான் இப்படி ஒரு சிகிச்சை பிரிவு இருக்கு அப்படிங்கறதையும் இங்கு தரமான சிகிச்சை வழங்கப்படுகின்றது அப்படிங்கறத பற்றியும் எனக்கு அறிய வந்தது அப்படின்னு சொன்னாராம். ஆமா நட்புகளே, அவருடைய சராசரி மனிதனை போன்ற இந்த பணிவான வாழ்க்கை தான் பின்னாளில் அவரை ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு முதன்மை குடிமகனாக மாற்றும் அளவுக்கு உயர்த்தியது. ஆமா நட்புகளை, இந்த இயந்திரங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தானாக சூடாகும். இந்த சூடே அந்த இயந்திரத்தை அழிக்க நேரிடும். அதனால நாம் எண்ணெய் போன்ற உயவு பொருளை பயன்படுத்தி அந்த சூட்டை தணிப்போம் இல்லைங்களா? அதே போல மனிதனுக்கும் பணம் பதவி வரும் பொழுது ஆணவம் அங்கே தானாக வந்து ஒட்டிக்கும். இந்த ஆணவமே அந்த மனிதனை அழித்து விடும். அதனால அந்த ஆணவத்தை குறைக்கும் உயவு பொருளாக எண்ணெயாக பயன்படுவது பணிவு மட்டும்தான். பணிவு இருந்தால் மட்டுமே ஆணவத்தை குறைக்க அழிக்க முடியும். தன்னைத்தானே எவன் ஒருவன் தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தி கொள்கிறவன் தாழ்த்தப்படுவான். அப்படிதானே? அதனால நாம் எல்லோரும் தன்னடக்கத்தோடு பணிவோடு இருந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு தான் காட்டுவோமே. வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த பதிவு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.